300 கோடி கோவில் சொத்து அபகரிப்பு, பத்திரம் பெயர் மாறியது எப்படி? மீட்க தனி ஒருவனாக போராடும் அறங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி. திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில். இந்த கோவிலுக்கு சொந்தமான சுமார் 300 கோடி மதிப்பிலான சொத்து சில தொழிலதிபர்கள் கைப்பற்றி கொண்டு அனுபவித்து வரும் நிலையில் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 300 கோடி ரூபாய் சொத்தை மீட்க போராடி வருகிறார் அந்த திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி. சுமார் 28 வருடங்களுக்கு முன்பு சுமார் 300 கோடி மதிப்பிலான தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை சில தொழிலதிபர்கள் தங்களுடைய பெயருக்கு மாற்றி இருக்கிறார்கள். இது பல வருடங்களாகவே கோவில் நிர்வாகத்துக்கே தெரியாமல் இருந்து வந்துள்ளது. மேலும் கோவில் சொத்துக்களை ஆட்டைய போட்ட அந்த தொழிலதிபர்கள் கோவில் இடத்தில் மில், கம்பெனி மற்றும் கடைகளை கட்டி வாடகை விட்டு சம்பாதித்து வந்துள்ளார்கள். கடந்த 2 வருடத்திற்கு முன்பு தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவராக விக்னேஷ் பாலாஜி பொறுப்பேற்ற பின்பு தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 300 கோடி ரூபாய் சொத்து 28 வருடங்களுக்கு முன்பு சில தொழிலதிபர்கள் பெயருக்கு மாற்றம் செய்யப்பட்டு கோவில் சொத்தை ஏப்பம் போட்ட தகவலை கண்டுபிடித்துள்ளார் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி. இதனைத் தொடர்ந்து ஓய்வு பெற்ற நீதிபதியை நேரில் சந்தித்த தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி கோவிலுக்கு சொந்தமான சுமார் 300 கோடி ரூபாய் சொத்துக்களை மீட்பது குறித்து ஆலோசித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கோவில் சொத்துக்களை மீட்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி. கோவில் சொத்துக்களை அபகரித்துள்ள தனி நபர்களுக்கு எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லை என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவின் பெயரில் இந்து சமய அறநிலைக்கு சொந்தமான சொத்துக்கள் தனி நபருக்கு பத்திரப்பதிவு செய்து இருந்தாலும் அது செல்லாது என்கிற தீர்ப்பின் அடிப்படையில் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் சொத்துக்களை மீட்க அறங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி முயற்சி செய்து வரும் நிலையில் அதற்காக தமிழக அரசும் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு சொத்துக்களை மீட்க தீவிரம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் அறங்காவலர் குழு தலைவராக விக்னேஷ் பாலாஜி பொறுப்புக்கு வந்த பின்பு திருப்பதி ஸ்ரீரங்கம் கோவிலில் இருப்பது போன்றே கோவில் துலாபாரம் கொண்டு வந்துள்ளார். மேலும் திருப்பதி ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்று பெருமாளுக்கு கண்ணாடி மளிகை அமைக்க ஏற்பாடு செய்திருக்கிறார் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி. தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி பொறுப்பேற்ற பிறகு கோவில் மிகப்பெரிய வளர்ச்சியை சந்தித்துள்ளது. பல புதிய ஆன்மீக திட்டங்கள், புதிய பூஜைகள் என கோவிலை அசுர வளர்ச்சிக்கு கொண்டு சென்றிருக்கிறார் அறங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி. இதுபோன்ற அறங்காவலர் குழு தலைவர் தமிழகம் முழுவதும் இருந்தால் ஆட்சியாளர்களுக்கு மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றுத்தரும் என்பது குறிப்பிடத்தக்கது.